Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு புதிதா அப்ளை பண்றவங்களுக்கு எப்படி வந்துட்டு பேர் எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து குடும்ப உறுப்பினர்ல இருந்து பேர் எடுத்தாதாங்க நம்ம புது ரேஷன் கார்டு எழுத முடியும். இப்போ நியூ மேரிட் கப்பிள்ஸ் புதுசா திருமணமானவர்கள் அவங்கலாம் வந்துட்டு புதிய ரேஷன் கார்டு எழுதணும் அப்படின்னா அவங்க முன்னாடி இருந்து அவங்க குடும்பத்துல இருந்து அந்த பேரை நீக்கினாதாங்க எழுத முடியும். இது வந்து நீங்கள் தாலுகா ஆஃபீஸ்க்கோ இ-சேவை மையத்துக்கோ போய் அலைச்சல் வேண்டாம். நம்ம ஈஸியாக நம்ம கையில் இருக்கிற மொபைலை வச்சு ஈஸியாக நம்ம பேரை எப்படி எடுக்கலான்றதை நம்ம இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக சொல்ல போகிறேன். ஈஸி மெத்தட் 3 minutes வீடியோ தான். நீங்கள் பார்த்துட்டு இதிலேயே வந்துட்டு உங்கள் பேரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. 2 or 3 days வந்து நேம் வந்து ரிமூவ் ஆகிடுது. நான் அப்படி தான் என்னோடய நேம் வந்துட்டு ரிமூவ் பண்ணேன். ஓகேங்களா? இப்போது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பெல் ஐக்கான் காட்டும். அந்த பெல் ஐக்கானை தொட்டு கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ நீங்கள் டச் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் சொல்ல போகிறதுல வந்து நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணி வச்சு நெட்டை ஆன் பண்ணி கூகுள் க்ரோம்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இது வந்து ஃபுல் ப்ராசஸ் வந்து நம்ம மொபைல் ஃபோனு தான். லேப்டாப் இருந்தால் லேப்டாப்லேயும் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது மொபைல் வச்சுருந்தீங்கன்னா மொபைல்லையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஈஸி மெத்தடுங்க. பேர் எடுக்கிறது சேர்க்குறது இப்போ எல்லாமே நம்ம வந்து இதிலே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோன் ஓப்பன் பண்ணி ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே சர்ச் இருக்குல்ல, அந்த சர்ச்சில் வந்துட்டு என்ன கொடுக்கணும்னு பார்த்தா TNBDS அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டோடனே லிங்க் வந்து ஃபஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு TNBDSன்னு போட்டே வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 4th ப்ராசஸ் என்னன்னா பொது விநியோக திட்டம். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன பொது விநியோக திட்டம்னு சொல்லிட்டு நிறைய வரும். அதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணால் மின்னணு அட்டை தொடர்பான சேவைன்னு ப்ளூ கலரில் காமிக்க பாருங்க. அதில் ஆப்ஷன் 4வது தொடுங்க. ஆப்ஷன் 4வது என்ன, குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்கும். உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் பழைய ரேஷன் கார்டு உங்கள் ஃபேமிலி ரேஷன் கார்டுக்கு ஃபோன் நம்பர் யாருக்கு கொடுத்துருக்கீங்களோ அதை போட்டு கீழே கேப்சாவை டச் பண்ணுங்கள். கேப்சாவில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, 6 நம்பர். அதை கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். நீங்கள் போட்ட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்துட்டு 7 ஓடிபி வரும். 7 நம்பர் உள்ள ஒரு ஓடிபி வரும். அதை வந்துட்டு இதில் ஃபில் பண்ணிடுங்க. டைமிங் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம பக்கத்துலேயே இந்த மொபைல் வச்சோ இல்லாட்டி வெளில இருந்தால் கூட டக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டோ ஓடிபி வந்துட்டு இது பண்ணிக்கங்க. ஓடிபி போட்ட உடனே அடுத்து என்ன பண்ணணும்னா நேம், ரேஷன் கார்டு நம்பரு, ஷாப் நம்பர், இது எல்லா டீட்டெயிலும் வருங்க. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேவையை தேர்வு செய்க. அதாவது நேம் ரிமூவல்ன்றதுக்கான இது வருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ஃபேமிலியோட அட்டவணை வரும். உங்கள் பேர், அவங்க வயது, அவங்க தந்தையா தாயா அப்படின்னு. இப்போ உங்கள் பேர் மகள்னு வச்சுங்க. உங்கள் பேர் உங்கள் வயசு ஆணோ பெண்ணான்னு வரும். மகள்னா மகள். கீழே அங்கே சைட்லேயே ஒரு லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் வரும். டிக் மார்க் வரும். அதை தொட்டால் அதை டச் பண்ணிங்கன்னா அதை நீக்கிறதுக்கான மெயின் இது. அதை டச் பண்ணிவிட்டு அடுத்து கீழே ரீசன் கேட்கும். ரீசன் என்னது, எதுக்காண்டி நீங்கள் இது திருமணம் கொடுத்துருங்க. அப்போ சர்டிஃபிகேட் கேட்கும், திருமண சர்டிஃபிகேட். பத்திரிக்கை இருந்துச்சுன்னா பத்திரிக்கை அப்லோட் பண்ணுங்கள். திருமண சான்றிதழ் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நான் என்னோடய பத்திரிக்கை தான் அப்லோட் பண்ணேன். 1 MB உள்ள பத்திரிக்கை அப்லோட் பண்ணிடுங்க. கீழே வந்து உறுதிப்படுத்தல் கேட்கும். உறுதிப்படுத்திட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இப்படி தாங்க வரும். 19வது ஸ்டெப்பு டிக் வந்துட்டு தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டது, குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படி சொல்லிட்டு ஒரு எழுத்தில் வரும். அந்த எழுத்து கீழே உங்களுக்கு என்ன வரும்னா ஒரு நம்பர் வந்து கொடுக்கப்படுங்க. அந்த நம்பர் என்ன, முகப்பு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரும். 14 நம்பர், 14 இலக்க எண் வரும். அந்த நம்பரை வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா நோட் பண்ணி வச்சுங்க. இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பரை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளியே பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்தீங்கன்னா மேலே வந்துட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். டோட்டல் டாப்பில் பாருங்கள். நீங்கள் உள்ளே போய் கூகுள் TNBDS போட்டிங்களா, அந்த உள்ளே போனோடனே அந்த பொது விநியோகம் மெசேஜ் வந்துச்சு பாருங்கள். அந்த பேஜ் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா எண் விவரம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் கேட்கும். இந்த நம்பர் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்களா, அதை நோட் பண்ணி வச்சா 14 இலக்க எண் கேட்கும். அதை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் என்ன நிலையில் இருக்குது அப்படின்றது அங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இதாங்க. பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.